இன்றைக்கி என்ன வண்டினா இந்த அப்பாச்சி இன்றைக்கி மார்னிங் சர்வீஸ் கொடுத்தாங்க. சர்வீஸ்னால் இங்கே பாருங்கள், ஃப்ரண்ட்டில் வந்து நம்ம டிஸ்க்கு ஓப்பன் பண்ணியிருக்கோம், ஆயில் ஃபில்ட்ரு, அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா ரியர் டிஸ்க் பேடு, ஏர் ஃபில்டர்லாம் பாருங்கள் என்ன கண்டிஷனாக இருக்குன்னு பாருங்கள். கண்டிப்பாக மாற்றி தான் ஆகணும் உங்களுக்கு. இவ்வளோ ஒர்க் நம்ம பண்ணிகிட்ருக்கோம். அதே மாதிரி இன்றைக்கி மார்னிங் வந்து இன்னொரு வெஹிக்கிளும் ரிசீவ் பண்ணியிருக்கோம். இந்த வண்டி வந்து ஒரு ஃபுல் சர்வீஸ்க்காக ரிசீவ் பண்ணியிருக்கோம். ஒரு ரியரில் வந்து பார்த்திங்கன்னா இண்டிகேட்டர் மாற்ற சொல்லியிருக்காங்க. ஒரு சர்வீஸு வண்டியோட கண்டிஷன் மட்டும் செக் பண்ணுங்க. ஃப்ரண்ட்டில் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு டிஸ்க்கு பேடு மாற்ற போகிறோம். அதுக்கப்புறம் ஒரு நீட்டான சர்வீஸ் பண்ண போகிறோங்க. கண்டிஷன்லாம் பார்த்துங்க. இவரெலாம் வந்து நம்மளோட ரெகுலர் கஸ்டமர்ஸு. ரெகுலராக நம்மக்கிட்ட தான் பண்ணிகிட்ருக்காங்க. 3 months ஒரு வாட்டி ரெகுலராக வந்துடுவாங்க. அதே மாதிரி நம்ம வீடியோஸ்லாம் பார்த்துட்டு இந்த ஹேண்டில் பார் வெயிட்டில் ப்ராப்ளம் சொன்னார். எஃப்ஜி டைப் போட சொல்லியிருக்காங்க. எஃப்ஜி டைப் போட போகிறோம். இந்த டியோக்கு வந்து பார்த்திங்கன்னா ஃபிட்டிங் ஒர்க்லாம் பண்ணி போயிட்டுருக்கு. ஒர்க்கு ஒரு ஹார்னெட்டு இந்த மாதிரி எல்லா விதமான வண்டிகளும் நம்ம பண்ணி கொடுத்துட்ருக்கோம். மார்னிங் வந்து பார்த்திங்கன்னா ஆக்சுவலி ஒரு 2 வண்டி சர்வீஸ் நம்ம எடுத்திருந்தோம். டிவிஎஸ் அப்பாச்சி வண்டியோட பார்த்துக்கோங்க. ஃபுல் சர்வீஸ் பண்ணியிருக்கோம். டிஸ்க் பேடு, ஆயில் ஃபில்ட்ரு கம்ப்ளீட்டடாக பண்ணியிருக்கோம். பார்த்தீங்கனாலே தெரியும் உங்களுக்கு. அதே மாதிரி இந்த வண்டியை வந்து பார்த்திங்கன்னா நம்ம இன்றைக்கி மார்னிங் சர்வீஸ் எடுத்தோம். இந்த ஒர்க்கும் வந்து பார்த்திங்கன்னா நம்ம ஃபினிஷ் பண்ணிட்டோம் நம்மளோட எஸ்கே பைக்ஸில். எந்த வண்டியாக இருந்தாலும் கண்டிப்பாக சொல்லுங்கள், நம்ம பண்ணி கொடுத்துட்ருக்கோம். நம்பர் பிளேட்லாம் வந்து பார்த்திங்கன்னா உடஞ்சிருந்தது. நம்பர் பிளேட்டும் ஃபிக்ஸ் பண்ணி எல்லாம் நீட்டாக ஒர்க் பண்ணி கொடுத்துட்டோம்.